சங்கரபாண்டி இறந்துட்டேன். பாலுத்தேவர் என்ன பண்ணார்? அக்ரகாரத்திலிருந்து ஒரு அநாத பயலை தத்து எடுத்தார். மூக்கு மொழியுமா லட்சணமா இல்லைன்னாலும் நோக்குன்னு ஒரு பையன் இருக்கானோ அவனை தத்து எடுத்துக்கலாம்ல. எங்க மாமன் தத்து எடுத்துப்பாரு. எங்க அப்பா என்ன குத்து கலாட்டம் உயிரோட இருக்கானே. இவா உயிரோட இருக்கிறதெல்லாம் கணக்கு வச்சு எடுத்துடுறேடி. பின்ன என்ன வாய், பாலுத்தேவருக்கு சொந்த தங்கச்சி புருஷன் நீர். உண்மை கலந்துக்காம பொசுக்குன்னு சங்கரனுக்கு சொத்தை எழுதி வச்சுட்டாருன்னு வச்சுக்கோ. இப்போ இதெல்லாம் அதுக்கு இங்க வந்து பேசிட்டு முத்து, நான் ஒண்ணும் தெரியாது, நீ செத்த சும்மா இரு. இங்க வர வை, காதை குடும். நீங்க கோழி எல்லாம் சாப்பிடுவேடா? ஆடு கோழி எல்லாத்தையும் திங்கிறது. மாமி உன்னத்த அவ மட்டும் இன்னும் வாயை பார்த்துட்டா இருப்பா, அவளும் திங்கிறது. கண்ணு கடிச்சு திங்க வேற ஒண்ணும் இல்லைன்னாலும் ஒரு கருவாட்டு துண்டாவது வேணும் இருக்கு, இல்லைன்னா சோறு உள்ள அழுங்காடு. இதெல்லாம் பாவம் இல்லையா? சின்ன பசங்களை கெடுத்துட்டானுங்க. கொன்னா பாவம் தின்னா போச்சுப்பா. உனக்கு வேணும்னா சொல்லு, கோழி அடிச்சு குழம்பு வச்சிடலாம். நீ பாப்பா ரூட்டு பையன், எனக்கு இந்த பாவ புண்ணியம் எல்லாம் தெரியாதுப்பா. என் மனசுல பட்டதை செஞ்சிருவேன். அதுல பழுது இல்லாம ஓட்டிக்கிட்டு இருக்கா இந்த பாலு தேவை. ஆட்டு புள்ள மூஞ்சி வாடி போச்சே. ஏங்க, ஆடு கோழி திங்குறது இஷ்டம் இல்லைன்னா விட்டுட போறோம். அதுக்கு சரின்னு சொல்லாம பஞ்சாயத்துல உட்காந்து பேசுற மாதிரி இல்ல பேசிட்டு இருக்கிய. பேச்சி வேணும்னா நமக்கு ஒரு அடுப்பு, அந்த பையனுக்கு ஒரு அடுப்பு தனித்தனியா வச்சுக்கலாம். நல்லா இருக்குதா? ஒரு வீட்டுல 2 அடுப்பா வைப்பாங்க. ஒரு அடுப்புல கறி குழம்பு, ஒரு அடுப்புல பருப்பு குழம்பு வச்சா அந்த குழம்பு வாசம் பட்டு அது மூஞ்சி என்ன பாடுபடும். நம்ம மூஞ்சியத்தை எங்க வண்டி காட்டுறது? காலம்பூரா கருவாட்டு குழம்பும் கறிச்சோறும் சாப்பிட்டு வளர்ந்தோம் இந்த பாலு தேவை. ஒரு நாள்ல மறந்துட முடியுமா? அந்த பொண்ணு உங்க கால விழுந்து கடந்தப்ப வீட்டு கூட்டியாந்தீங்களே, எம்புட்டு நேரம் யோசிச்சிருப்பீய. ஒரு நாளே ஆயிருக்குமா? அத மாதிரிதான் இம்புட்டு நாளா கறி சாப்பிட்டு இருந்தோம். அதை மறக்கிறதுக்கு ஒரு நாள் பத்தாது. அந்த வைராக்கியம் நமக்கு வேணாம். நம்ம சாஸ்திரியும் சங்கரபாண்டி செத்துட்டாங்கல்ல, அவங்கள பத்தி திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காருங்க. செத்தவங்களை பத்தி விசாரிக்கிறாங்களா? போலீஸ்காரன் தொலைக்க போறான்டா. உனக்கு ஏற்கனவே நாக்குல சனி. ஒரு 4-5 நாளைக்கு சாப்பாட்டை தவிர வேற எதுக்கும் வாய திறக்காது. வா போலாம். ஓம் பூர்பவஸ்ஸுவஹ தத்சவிதர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி धियो यो नः प्रचोदयात्. வருஷமா ஆட்டு சத்தம் கோழி சத்தம் கேட்டுதான் இந்த பாலத்தை முழிச்சிருக்கான். ஆமா, இது என்ன புதுசா அந்த வீட்டுக்குள்ள மணிச்சத்தம் கேக்குற? முஞ்செஞ்சவன பிஞ்செஞ்சவனன்னு சொல்லுவாங்க. சாமி விடுமா? நீங்க கோயிலுக்கே போக மாட்டேன்னு வீம்பு பண்ணுவீங்க. சாமி கண்ணு திறந்துச்சு, கோயிலு வீட்டுக்குள்ள வந்துருச்சு. சாம்பிராணி புகை இவ்வளவு போட்டு வச்சிருக்கிய, உனக்கராச்சு புடிச்சிருக்கா இல்ல வீட்டுக்கராச்சு புடிச்சிருக்கா? ஆமா, அந்த புள்ளைய எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தீங்க? அக்ரகாரத்துல புள்ள அனாதையா நின்னுச்சு, கூட்டியாந்துட்ட. அப்ப அந்த வாடதான் வீசும். நம்ம புள்ள சங்கரபாண்டி இருந்து அவன் கை கால நீங்க முடக்கி போடாம இருந்திருந்தா இந்த கூடத்துலயும் அந்த வாடதான் வீசும்.
என்ன மாமா வீட்டு காவல கோரஸ்ட் போயிருக்காரா? வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? ம் உனக்கு என்னன்னா தெரியும்? கொஞ்சம் கொஞ்சம் மந்திரம் சொல்லுவேன், கொஞ்சம் எஜுர்வேதம் தெரியும், சந்தியாவந்தனம், காயத்ரி அஷ்டகம் எல்லாம் கொஞ்சம் பண்ணுவேன். ம் பௌ பௌ தெரியுமா? எதையும் முழுசா கத்துக்கல. இந்த வீட்டுக்கு வந்தா செம்மறி ஆட்டுக்கு வெள்ளாட்டுக்கு வித்தியாசம் தெரியணும், காளமாடுறது பசுமாடுறதுன்னு பார்க்கணும், காலையில வயலுக்கு போகணும், உழுகணும். ஆனானப்பட்ட ஒரு தங்கச்சிமைய 8ஆவது வரைக்கும் படிச்சுக்கிட்டு என்னவே ஆடு மாடு மேய்க்க போட்டுக்காரு. நீ சொந்த திருட்டு சும்மா தெரியலாம்னு பாக்குறியா? காலையில ஆடு மாடு என் கூட வர முடியாது. ஏய் ஏய் இங்க என்னடா வேடிக்கை? போங்கட்டு போ போ. கழுதுகளா? என்ன ராசா அதுங்க ஏதாச்சும் சொல்லுச்சா? என்ன ராசா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இன்னைக்கு எங்க அப்பா மாதிரி படிக்கணும்னு ஆசையா இருக்கு, அதுக்காக ஏற்பாடு பண்ண மாட்டேலா? என்ன ஆடு மாடு மேய்க்கத்தான் அனுப்புவேளா? யார் ராசா அப்படி சொன்னது? யாரும் சொல்லல, நேக்கா தோணித்து கேட்டேன். நீ ஒன்னும் கவலைப்படாத ராசா. நீ என்ன படிக்கணுமோ எம்புட்டு படிக்கணுமோ என்கிட்ட சொல்லு, நான் உன்னை படிக்க வைக்கிறேன். போற போக்க பார்த்தா 10 மணிக்கே போய் பால் பண்ண வேண்டியதுதான் போல இருக்கு. என்ன பாய் பேச்சுல ஒரே சலிப்பு? 10 மணிக்கு போறேன் ஹித்தம் அடிக்க போறேன்னு. அதை ஏன் கேட்கிறீரு? 8க்கு 7 கிலோ கறி தேவரி வீட்டுக்கு விற்பேன். இந்த பையன் அங்க போய் சேர்ந்தாலும் சேர்ந்தா பாவக்காயும் கத்திரிக்காயும் வாங்கி குழம்பு வைக்கிறாங்களா? வியாபாரமே கெட்டு தொலைஞ்சது. சரியா சொன்னீங்க பாய். நாங்கெல்லாம் திதி தேவசம்னா ஐயருக்கு அரிசியும் வாழைக்காயும் கொடுப்போம். இவங்க சமைச்சேர்ல போடுறாங்க. அப்படி எல்லாம் சாப்பிட்டா பாவம்னு சொல்றாங்களே. ஐயர் வீட்டு பையன் அங்க வளர்றதுனால ஊருக்கு எது கேடு வருமே? இன்னும் ஊருக்கு பெரிய மனுஷன் யாரு போய் சொல்றது? அவர் மச்சான் அங்க இருக்காருல்ல, அவரே போய் கேட்க வேண்டியதுதான். சாந்தாகாரம் 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 புஜகசயனம் 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 பத்மநாபம் 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 சுரேஷம் 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 விஸ்வாகாரம் 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 விஸ்வ ககன சதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம். என்ன திருத்தரா? ஊர் பெரிய மனுஷியோட வந்திருக்க, தப்பிச்ச. என்ன வேணும்? ஏன் சாமி புள்ள மந்திரம் கத்துக்கணும்னு ஆசைப்படுது, கத்து கொடுத்தா நல்லா இருக்கு. இவனுக்கா? அது மகா பாவமாச்சே. இந்த புள்ள என்ன பாவம் பண்ணுச்சு? இவன் பிறந்ததே பாவம் தானே. என் ஒப்பன் செத்து போய் இவனுக்கு ஒரு 10 உண்டா 11 உண்டா மாசியும் உண்டா? ஆச்சாரம் மறந்த குடும்பத்துல வளர்றது. வேதங்கிறது எல்லாரும் கத்துக்க முடியாது, இவதான் கத்துக்கணும்னு ஒரு நீதி இருக்கு. இதெல்லாம் பிராமணன் மட்டும்தான் கத்துக்க முடியும், இவனால முடியாதுங்கிற. இதோ பாருங்க, வேதத்தை சொல்றவனும் வேதத்தை சொல்லிக்கிறவனும் கையேந்தி பிச்சை கேட்கிறவனும் தனக்குன்னு எதையும் சேர்த்து வச்சுக்காதவனும் தான் பிராமணன்னு நான் சொல்லல, வேதம் சொல்றது. நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்ப நீங்க யாரு? இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் மந்திரம் சொல்லி கொடுக்கறீங்களே, தச்சனோன்னு வாங்கல? இதுங்களுக்கு எல்லாம் மந்திரம் சொல்லி கொடுத்து போட்டு உங்க பிள்ளைய மட்டும் டவுன்ல இங்கிலீஷ் படிப்பு படிக்க வைக்கல? சொல்லுங்க ஜாமி, இவங்க அப்பா என் பிள்ளைக்கு மந்திரம் சொல்லி கொடுக்கும் போது சாதியா பார்த்தாரு. அந்த பாவம் தான் அவன் குடும்பத்தை நிர்மூலமாக்கி இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காது. போறாத. நீ வாராசா, இந்த படிப்பு இல்லாட்டி என்ன, உன்னை நான் இங்கிலீஷ் படிக்க வைக்கிறேன். இவங்களுக்கே மந்திரம் சொல்ல தெரியல, நீ திருத்தின. இவங்க கிட்ட போய் நீ மந்திரம் கத்துக்கிறதுக்கு நீ இங்கிலீஷ் படிப்பே படிக்கலாம். நீ டவுனுக்கு போய் படிச்சு போட்டு இங்க திரும்பி வர்றப்ப கோட்டு சூட்டு போட்டு தொற மாதிரி இங்கிலீஷ் பேசுவ. அப்ப இந்த அக்ரஹாரமே பார்க்கதான் போகுது. அப்புறம் இவங்களுக்கு எல்லாம் வேற வழி இல்லாம நீ நான் பொண்ணு கொடுக்க வருவாங்க. அப்ப பாரு இந்த பேச்சாத்த ஆறுன்னு.
ம்? பாவம் நீ பாவம். கொஞ்ச தூரம் ஒன்னாலே கார் ரேடியேட்டர் பாயில் ஆயிடுது. அது மாதிரி கொஞ்ச நேரம் ஆனதும் மனசு பாயில் ஆயிடுச்சு இல்ல? வாஸ்தவம் நாளாயிருச்சே. இவன் பஞ்சர் ஆயிட்டாமா ராஸ்கல். ஒரு டயர் பஞ்சரா என்ன பரவாயில்ல. ரெண்டுமே பஞ்சர் ஆயிடுச்சுமா. பேச்சு நம்ம சங்கரன் ஆவணி ஆவட்டம் பூணூல் அது இதுன்னு என்னமோ சொல்லிட்டு இருந்தானே, என்னாச்சு ஏதுன்னு ஏதாச்சும் விசாரிச்சியா? ஐயமார் வீட்டுல கேட்டேன்ல, அந்த குத்த ஏன் கேக்குறிய? பாலத்தவன் வீட்டுல புள்ள வளருதுன்னு சொல்லி ஒருத்தரும் ஒண்ணு சொல்லி இருக்க மாட்டாங்களே. ஆமாங்க, பேய் பிசாச பாக்குற மாதிரில அவங்க கதவை பட்டு பட்டுன்னு சாத்து போட்டாக. பிறவு அது கிட்ட கேட்டேன். அதான் மனசுல இருக்கிறதெல்லாம் பட்டு பட்டுன்னு சொல்லி தெரியுமே, அதான் கிருஷ்ணகிரி அது கிட்ட கேட்டேன். அது சொன்னதுதான். இந்த ஆவணி ஆவட்டும்னா இட்லி சுடணுமா, கூடவே அப்பமா, அதான் ஆப்பத்துக்கு அப்பங்கிறாங்க, அதை சுடணுமா. அதை தின்னுபுட்டு ஆத்தாங்கரைக்கு போய் பூனல் போட்டுட்டு வரதுக்கு உச்சி பொழுது ஆயிடுமாம். இல்ல பிறவு இந்த ராயர் கடை இனிப்பு போலில அதை வாங்கி வைக்கணுமா. பிறவு அரிசி பருப்பு பாயசம் எம்புட்டு இருக்குது பாருங்க. நம்ம வீட்டுல நல்ல காரியம்னா ஒரு ஆட்டை வெட்டி பொங்க வச்சிருவோம். இழுத்தார ஆவணி ஆவட்டம்னா பட்டு துண்டு கட்டணுமாம, வாங்கியாந்திருக்கேன், கொடுத்து கட்டிக்க சொல்லு. பரமம் பவித்ரம் யத்சஹஜம் புரஸ்தாத் பிரஜாபதிம் காண்டரிணிம் தர்ப்பயாமி சோமம் காண்டரிணிம் தர்ப்பயாமி. ஏண்டா குழந்தை, எங்க வந்த? இன்னைக்கு புனல் போட்டு விடலாம் மாமா. ஆஹா, பாவம் குழந்தைக்கு பழைய ஞாபகம். அவ வீட்டுல சாப்பிட ஆரம்பிச்சுட்டோ இல்லையோ, இனிமே பூனெல்லாம் வேண்டாம். அது அவ்வளவு ஆச்சாரம் இல்லடா குழந்தை. ஈஸ்வர ஐயர், என்ன தேவரே, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, இந்த பையனுக்கு ஒரு பூணூல் மாட்டி விடுங்க. பூனல்ங்கிறது பிராமணாளுக்கும் ஆசாரிகளுக்கும், கல்யாணத்துக்கும் கருமாதிக்கும் தான் மத்தவாளுக்கு. எனக்கு கேட்கல ஐயர, பயலுக்கு தான் கேக்குறேன். பொறப்பாலாம் ஐயரு தானே. இருந்தாலும் பையன் இப்போ உங்காத்துல தானே வளர்ந்துட்டு இருக்கான். பையன் ஏதோ தப்பா ஆசைப்படுறான். இத பாருங்க ஐயர, என் வீட்டுல சாப்பிட்டுதான் இந்த புள்ள செஞ்ச குத்தம்னா, அதுக்காகத்தான் நீங்க அவனுக்கு பூணூல் போடுறதுக்கு யோசிக்கிறீங்கன்னா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். எங்க பாட்டம் முப்பாட்டம் காலத்துல இருந்து எங்க சொத்துல 4 கோட்டை வெறப்பாடு நிலத்தை கோயில் பேர்ல எழுதி வச்சிருக்கோமே, அதுல பூசை நடக்கிற உங்க சாமிக்கு எதுக்கு? இல்ல நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த வருமானத்துல சாப்பிடுற உங்களுக்கும் தான் எதுக்கு? வெந்ததை கொடுத்தா சாப்பிட மாட்டோம், வேகாததை யாரு கொடுத்தாலும் சாப்பிடுவோம். அப்படித்தான் வேதத்துல சொல்லி இருக்கு. ஏற்கனவே வந்துருச்சு, நீரு வேதனை பாய்ச்சாது, பூணலை போட்டு விட்டு. என்ன தேவரே, புரியாம பேசுறீங்களே. இந்த ஆறு இப்பத்தான் 2 பேரை காவு வாங்கியிருக்கு. இன்னும் காவு கேட்கும் போல இருக்கு. இத பாருங்க தேவரே, எங்களுக்குன்னு சில அனுஷ்டானங்கள்லாம் இருக்கு இல்லையா? தலைமுறையா வேதங்கத்து கொடுத்த குடும்பம் ஐயா அந்த பிள்ளையோட குடும்பம். ஆத்துல குளிச்சு புட்டு தலையில குணத்தோட பூணூல மாட்டிக்கிட்டு இவங்க பாட்டனார் நடந்தாருன்னா ஊரே காலில் விழுந்து கும்பிடும் ஐயா. ஊருக்கெல்லாம் பூணூல் போட்ட குடும்பம் அந்த வீட்டு பிள்ளைக்கு போய் பூணூல் போட மாட்டேங்கிறீரே. இதுக்கப்புறமும் நீங்க மாட்டேன்னு சொன்னா, காபு கொடுக்க போறேன்னு சொன்னனே, அது யாருன்னு என்ன சொல்லலையில? என்னத்தான் சொன்ன? இந்த புல்லும் எள்ளும் பாலு தேம ரத்தத்துலதான் முதக்கும். இத வருங்க, நீங்க பெரியவாள் சொல்றேன். அதுக்குன்னு சில ஆச்சாரங்கள்லாம் உண்டு. எனக்கு என்ன, போட்டு வச்சுடுறேன். கொண்டாங்க. ஈஸ்வரையார், குழந்தை அங்க போய் நிக்கிறது வரும். சங்கரா, நீ ரோசக்காரன்.
சங்கரா, ஏன்டா உம்முன்னு வர்ற? ஆத்த பார்த்த உடனே நான் எங்க அப்பாவை நினைச்சிருந்தேன். நான் என் பிள்ளைய நினைச்சிட்டேன். எங்க அப்பா இருந்த வரைக்கும் இப்படி போகும்போது சாமி கதையெல்லாம் சொல்லி தருவா. எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எனக்கு அதெல்லாம் யாருமே சொல்லி தருதில்ல. நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றேன்? தெரிஞ்சா சொல்லி கொடுத்துருவோனேப்பா. சரி, யாரோ எப்போ என் காதல போட்டு ஒரு கதையை அவுத்து விடுறேன். ஆத்த தாண்ட வரைக்கும் பொழுது போகணுமே. இந்த மாதிரி ஆத்த கடக்கிறதுக்கு உங்க அப்பாரு மாதிரி வேறம் தெரிஞ்ச ஒருத்தர் படகுல ஏறி இருக்கார். கை நாட்டுக்காரன் அந்த தோணிக்காரன் நம்மள மாதிரி. படகுல போகையில தோணிக்காரன் கிட்ட கேட்டிருக்காரு, ஏன்பா உனக்கு ராமாயணம் தெரியுமான்னு. அவன் சொல்லி இருக்கான், எனக்கு தெரியாது சாமின்னு. அடடா, வாழ்க்கையில் ஒரு 10 வருஷத்தை வீணாக்கி போட்டையே அப்படின்னாரு. மகாபாரதம் தெரியுமான்னு கேட்டிருக்காரு, அதுக்கும் தெரியாது சாமின்னு சொல்லியிருக்கான். என்ன பாரு, 20 வருஷத்தை வீணாக்கி போட்டையே அப்படின்னாரு. சரி, இந்த கிருஷ்ணோபதேசம் மாதிரி தெரியுமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த தோணிக்கார தெரியாது சாமின்னு சொல்லியிருக்கான். போச்சாப்பா, 30 வருஷத்தை வீணாக்கி போட்டையா அப்படின்னாரு. பேசிக்கிட்டே இருக்கையில படகுல ஓட்ட விழுந்து தண்ணி உள்ள வந்துருச்சு. இப்ப தோணிக்காரன் திருப்பி அடிச்சிருக்கான். ஏன் ஜாமி, உனக்கு நீச்சல் தெரியுமான்னு. சாஸ்திரி சொல்லியிருக்காரு, அது தெரியாதுப்பா. ஒட்டு மொத்தமா அவன் வாழ்க்கையே போச்சுட்டு இருக்கான். எப்படி இருக்கு பாரு. அதனால பொழப்புக்கு எது தேவையோ அதைத்தான் கத்துக்கணும். நீ என்னடானா வேதம் தான் கத்துக்குவேங்கிற, ஆனா உங்க ஆளுங்க கத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உன்னை எப்படி கரை சேர்க்க போறேன்னு தெரியலையே. ஆமா, அது வேற ஒண்ணும் இல்லப்பா. இந்த சுடுகாட்டு ஆலமரத்துல துருப்புடிச்ச ஆணி அடிச்ச மாதிரி நம்ம ஆளுங்க நெஞ்சில சாதிங்கிற ஆணிய ஆழமா அடிச்சு புட்டாங்க. அதான் இடைஞ்சல. இடைஞ்சல்னா புரியலையா? சாரிதான். உங்க பேர் என்ன? இந்த கொழுப்பு தானே வேண்டாங்கிறது. என் வீட்டு சோத்தை தின்னு புட்டு என் தோல்லையே சவாரி செஞ்சு புட்டு என் பேர என்னன்னு கேக்குற. இந்த ஊர்ல கை சூப்புற குழந்தைகிட்ட என் பேர் என்னன்னு கேட்டா கூட வாயிலிருந்து கட்ட வரல எடுத்துட்டு பாலு தேவர்னு சொல்லிட்டு மறுபடியும் கை சூப். பாலுங்கிறது உங்க பேரு, பின்னால இருக்க தேவர்ங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா? ஜாதியில ஜாதியிலேன்னு சொல்ற நீங்களே மூச்சுக்கு 300 தடவை பாலு தேவர் பரம்பரை பாலு தேவர் பரம்பரைன்னு சொல்லிட்டு இருக்கேளே. நான் கரையேறிட்டேன், நீங்க இன்னும் கரையேறாம நிக்கிறீங்களே.